வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். குணசீலம் திருக்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக கவர்னர் RN ரவி, சனாதன தர்மத்தின் மிகப்பெரிய துறவி திருவள்ளுவர் என்று கூறினார். குணசீலம் ஸ்ரீ அலமேலு மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோவிலின் ராஜகோபுரம் மற்றும் பிரகாரம் மண்டபத்திற்கு தமிழக கவர்னர் RN ரவி அடிக்கல் நாட்டி வைத்து 2 நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றி பேசினார். திருச்சி மாவட்டம் குணசீலம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அலமேலு மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் ராஜகோபுரம் மற்றும் பிரகாரம் மண்டபம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் திருக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர் KR பிச்சுமணி ஐயங்கார் எழுதிய குணசீல மகோத்மியம் என்ற நூல், சின்னக்கரை சுப்பிரமணியன் எழுதிய வள்ளுவத்தில் மெய்ஞானம் என்ற நூல் ஆகியவற்றை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். திருக்கோவிலுக்கு வந்த தமிழக கவர்னருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் நடைபெற்ற பூர்ணாஹூதி, கோபூஜையில் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியின் போது யதுகிரி யதிராஜ மடத்தின் 41ஆம் பட்டம் பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் கலந்து கொண்டார். ஸ்ரீ குணசீல மகோத்மியம் ஸ்தலபுராண நூலை ஜீயர் சுவாமிகள் வெளியிட தமிழக கவர்னர் பெற்றுக்கொண்டார். வள்ளுவத்தில் மெய்ஞானம் நூலை தமிழக கவர்னர் வெளியிட தினமலர் தேசிய நாளிதழ் ஆசிரியர் முனைவர் ராமசுப்பு பெற்றுக்கொண்டார். இதன் பின்னர் பேசிய கவர்னர், மதங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் தர்மம் ஒன்றுதான், அதுதான் சனாதன தர்மம். அது மட்டும்தான். திருக்குறள் ஒரு ஆன்மீக புத்தகம், பாரத தேசம் ஒரு ஆன்மீக தேசம், சனாதன தர்மத்தின் மிகப்பெரிய துறவி திருவள்ளுவர் என்று கவர்னர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், ஸ்ரீரங்கம் கோவில் ஸ்தலத்தாரர்கள், அர்ச்சகர்கள், மேல்கோட்டை ஸ்ரீமடத்தின் பக்தர்கள், திருக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர்கள் குழுவினர், ஓய்வு பெற்ற திருவள்ளூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் T. சீனிவாசன், நாராயணன், குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.